ஜொஹோரில் பிறந்தது முதல் தாம் பராமரித்து வந்த 16 மாத பெண் குழந்தையை மாற்றான் தாய் பாட்டி தாக்கியதாக நம்பப்படும் சம்பவத்தில் அக்குழந்தை உயிரிழந்தது. திருமணத்திற்கு புறம்பாக பிறந்த அக்குழந்தையை ஜொஹோரில் உள்ள கல்லூரி ஒன்றில் படித்துக் கொண்டிருந்த 18 வயதுடைய இளம் தாய் அம்மாதுவிடம் விட்டுச் சென்றிருந்தார். பிறந்ததில் இருந்தே அக்குழந்தை அப்பெண்மணியுடனும் அவரது கணவருடனும் வசித்து வந்ததாக ஜொஹோர் காவல்துறை தலைவர் டத்தோ ஏபி ரஹமான் அர்சாட் தெரிவித்தார். அம்மாது குழந்தையை தாக்கியதும் கைகள் மற்றும் கால்களால் அடித்ததுடன் அதன் மீது ஏறி மிதித்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். தாமன் ஸ்ரீ சௌஜனாவில் தங்கள் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை அசைவற்ற நிலையில் கண்டதாக கூறி ஜூலை 31 அம்மாது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். மருத்துவ குழுவினர் அக்குழந்தைக்கு சிபிஆர் சிகிச்சை அளித்தனர். இருப்பினும் அக்குழந்தை இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. கவனக்குறைவால் மரணம் விளைவித்ததாக கூறி 2001 குழந்தைகள் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் தொடக்கத்தில் விசாரிக்கப்பட்டது. எனினும் பசேர் குடாங் மருத்துவமனையில் தடயவியல் மருத்துவ நிபுணர் மேற்கொண்ட சவ பரிசோதனையில் வயிற்று பகுதி மற்றும் மார்பு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான தாக்கத்தால் அக்குழந்தை உயிரிழந்தது தெரிய வந்தது. அக்குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் சீராய்ப்புகளும் காணப்பட்டதாக அவர் கூறினார். அதையடுத்து கொலை குற்றமாக பதிவு செய்து அக்குழந்தையின் அந்த வளர்ப்பு பாட்டியையும் அவரது கணவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சந்தேக நபர்கள் நாளை வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வளர்ப்பு பாட்டியின் மீது நாளை குற்றம் சாட்டப்படலாம். அவரது கணவரையும் அக்குழந்தையின் தாயாரையும் பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அரசு தரப்பு சாட்சிகளாக விசாரணையில் சேர்க்கப்படுவார்கள் எனவும் ஏபி ரஹமான் குறிப்பிட்டார்.